அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் ராகுவுடன் இணைந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு, சும்மா ஒரு 10 நிமிஷம் டு 12 நிமிஷம் வரும். ராகு ஒரு மூல பாவ கிரகம், போகக்காரகன், எதையும் அனுபவிக்கும் தன்மை கொண்ட ஒரு கிரகம். நம்மளுடைய வீடியோவில் ராகு சம்மந்தப்பட்ட போட்ட வீடியோவில் நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஏன்னா மக்களுக்கு இந்த ராகு பவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக பெரிய ஆர்வம். இந்த ராகு பவன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிலையிலையும் ஒரு ஜாதகரை கஷ்டப்படுத்தி அதன் மூலியம் நம்மளை வேற லெவலுக்கு கொண்டு போக தான் அவர் பார்ப்பார். இந்த ராகுவோட இணையும் கிரகங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். பொதுவாக ராகு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு தன்மையை தான் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம். எந்த கிரகத்தோட அவர் சேர்றாரோ அந்த கிரகத்தின் தன்மையை கவர்ந்து இழுத்து தன்னுடைய ஸ்டைலில் செய்வார். இதுதான் ராகுவுடைய வேலை, சரிங்களா? ரொம்ப மிக நீண்ட ஒரு ஆய்வுக்கு அப்புறம், ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ராகுவுடைய ப்ரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இந்த அமைப்பை எனக்கு பரம்பொருள் கிடைக்க அனுமதி கொடுத்துச்சு. சரி, அந்த வகையில் ராகுவோடு இணைந்த கிரகங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசுவோம். சரி, ராகுவோட முதலில் சூரியன் இணைவது. ராகுவோட சூரியன் இணைவது எந்த நிலையிலும் நன்மை அல்ல. இங்கே கிரகண தோஷத்தை அடைவார். புரியுதுங்களா? அதுக்காக சூரியன் செய்ய வேண்டியதை ராகு தருவார் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. 2 கிரகமும் அங்கே பலவீனப்பட்டு கடைசியில் யார் வெல்றாங்க அப்படிங்கிறது இந்த டிகிரியுடைய முனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இருந்த போதிலும் சூரியன் அங்கே பலவீனப்படுவார். தந்தைக்கும் ஜாதகருக்கும் ஒத்துப்போகாது, பூர்வீக இடத்துக்கும் இவங்களுக்கு ஒத்துப்போகாது. தந்தை மகனுக்கு கருத்து வேறுபாடு வரும். சிலருக்கு தந்தை 9ஆம் பாவத்தின் அடிப்படையிலும் தந்தை இருப்பாரா இல்லையாங்கிறது நம்ம உறுதிப்படுத்த போகிறோம். அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்காது. ஒரு வேலை அந்த வேலை கிடைச்சாலும் அதில் வேற விஷயத்தில் நம்ம வேலை வேணான்ட்டு ஒன்று நம்மளே வந்துடுவோம், இல்லாட்டி அவங்களே அனுப்பி வச்சுருவோம். இதுதான் இந்த ராகு சூரியனுடைய இணைவு. சரி, ராகு சந்திர பகவானோடு இருக்கும்போது அது கிரகணம் தான். அப்போ சந்திரன் மனதிற்கு காரகன், அதாவது மனசுக்காரகன், மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் கிரகண தோஷம் அடைஞ்சு அவர் பலகீனப்படுவார். தாய்க்கும் நமக்கும் ஒரு சரியான புரிதல் இருக்காது. தாய் வழி சொந்தங்கள் நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனசு எப்போவுமே நம்ம சொல்றது கேட்காது. மனசு பேதலிக்கிற ஒரு தன்மையை கொடுத்துரும். நமக்கு தோன்ற விஷயம், மனசுல தோன்ற விஷயம் உடல் செய்யறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். 2வது இந்த வாணிபம் செய்கிறது, கடல் கடந்து போய் வியாபாரம் செய்கிறது, இதற்கெல்லாம் இந்த ராகு ஓரளவுக்கு நல்லது சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். சரி, ராகுவோடு செவ்வாய் பகவான் இணைவர். சார், ராகு செவ்வாய் எந்த இடத்துலையுமே இணையவே கூடாது. ராகுவின் கோபம், அகங்காரம், சரிங்களா? அதே மாதிரி தடாலடியான யோசனை, சரிங்களா? இந்த ராகுவின் காரகங்களை ராகு தன்னுடைய ஸ்டைலில் தருவார். இப்ப ராகு செவ்வாய் சேர்ந்தா செவ்வாய் தர வேண்டிய அத்தனையுமே ராகு கவர்ந்து இழுத்து, சார் ராகுவோட எந்த கிரகணம் சேர்ந்தாலும் கிரகணம், முதல்ல அதை தெரிஞ்சுங்க. ராகுவுடன் எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது கிரகணம். அப்ப செவ்வாய் சேரும்போது செவ்வாயுடைய தன்மையை ராகு கவர்ந்து இழுத்து ராகுவோடைய ஸ்டைல தருவார். ராகுவோடைய ஸ்டைல் என்னன்னு நம்ம எடுத்தோடனே கொஞ்சம் காரகத்துல சொன்னோம், சரிங்களா? ராகுவின் காரக தொழில்கள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்க, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தான் இருக்கு. அதனுடைய தன்மையில தருவார். பேப்பர் 2 எல்லாம் ராகு தான், சரிங்களா? இந்த அமைப்பு அதில் தான் தருவார். நிலபலம் சார்ந்த அதே மாதிரி ஒரு நீண்ட சொத்துக்களையும் இந்த ராகு தருவார். நீண்ட சொத்தை தருவார். பண பயிர்களை சாகுபடி செஞ்சு அதன் மூலம் வருமானம் ஈட்டக்கூடிய அந்த வேலையை செய்வார். உயரமான மரங்களை இந்த ராகு தருவார் நிலத்தில், ராகு செவ்வாய் என்பது. அதே மாதிரி காவல்துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக இருப்பாங்க.
ரொம்ப ஹார்ட்னஸாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஈவு இறக்கம் அவங்ககிட்ட கிடையாது. சட்டத்தின் பார்வையில் எல்லாமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ராகு செவ்வாய் இணையும் போது சகோதர உறவு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நல்லா இருக்காது. நிலபலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பஞ்சாயத்து உண்டு. ரத்த சம்மந்த உறவுகள்கிட்ட ஒரு பஞ்சாயத்து உண்டு. சரி, ராகு புதனோட சேர்றார். புதனின் காரகத்துவங்களை ராகு கவர்வார், தன்னுடைய ஸ்டைலில் தருவார். அப்போ ராகு புதன் இணையும் போது புதனும் கிரகண தோஷம் அடைவார். புதனின் எழுத்து, அறிவு, கம்ப்யூட்டர், ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், தகவல் தொடர்பு இதெல்லாம் ராகு கிட்ட போகும்போது இந்த ராகு இதை அபாரமாக தன்னுடைய மூளையின் பயன்படுத்தி வேற மாதிரி கொண்டு போய் அதிகப்படுத்தி தருவார். ராகு புதன் இணைவு தாய்மாமனுக்கும், சரிங்களா, தாய் பிறந்த வீட்டிற்கும் நல்லது அல்ல. இருந்த போதிலும் கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அது நல்லதல்ல. ஆனால் தகவல் தொழில்நுட்பத்துக்கும் ஐடி ஃபீல்டுக்கும் மட்டும் இது நல்லது. சரிங்களா. அதே மாதிரி இவங்ககிட்ட பத்திரம் இருந்துச்சுன்னா அந்த பத்திரம் வந்து ஒரு நெடிய பத்திரமா இருக்கும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பத்திரங்கள் வச்சுருப்பாங்க பாருங்கள். ராகு புதன் இணைவு, ராகு புதன் தொடர்பு இதெல்லாம் இதை வந்து குறிக்கும். சரி, ராகு குரு இதுக்கு வந்து சண்டால யோகம் சொல்லுவாங்க. அப்போது குருவின் காரகத்துவத்தை ராகு கவர்ந்து இழுத்து, இப்போ குருன்னா ஆண் குழந்தை, அந்த இடத்துல ராகு குரு இணையும் போது இங்கே ஆண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு குறைவு. பெண் குழந்தைகள் தான் பிறக்கும். ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையால நமக்கு பெரிய பஞ்சாயத்தாகவும் அர்த்தம். ஊரில் சரியான இடத்துல கௌரவம் கிடைக்காது. யாராவது நமக்கு போகிற இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டாங்கன்னா அங்கேருந்து விருக்குன்னு வேகப்பட்டு சல்லுன்னு அந்த இடத்த விட்டு பாஸ் பண்ணி வரக்கூடிய தன்மை, உயர்ந்த கௌரவம், மரியாதை, அந்தஸ்து, புகழ் இதெல்லாமே ராகு ரொம்ப எதிர்பார்ப்பார். அப்போ ஓரளவுக்கு எதிர்பார்க்கறதே இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் அது பெரிய விஷயம். பெருசாக எதிர்பார்க்கும்போது அங்கே கிடைக்காத விஷயத்தினால இவர் அங்கே இருக்க மாட்டார், விருக்குன்னு வந்துடுவார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு, கௌரவம் சார்ந்த பிரச்சனை உண்டு. கோயிலுக்கு அதிகமாக போக மாட்டாங்க. எதா இருந்தாலும் கொஞ்சம் அந்த எதுகை முனையாக பேசுவாங்க. நீங்கள் ஒரு விஷயம் சரின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது தப்பாக தான் போடும். நீங்கள் ஒரு விஷயம் தப்பாக சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு சரின்னு போடும். இது ராகு குரு இணைவுக்கு இதுதான் போடும். சரி, ராகு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பகவானோட இணைகிறார். இந்த ராகு சுக்கிரன் இணைவு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை கலக்காமல் நம்ம புதுசாக கொஞ்சம் சொல்லலாம். சுக்கிரன்னா பெண், சுக்கிரன்னா காமம், சுக்கிரன்னா காதல், ஓகேங்களா. சுக்கிரன்னா தாம்பத்தியம், சுக்கிரன்னா மனைவி, அத்தை, பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருளும் சுக்கிரன். ராகு சுக்கிரன் இணைவு மிகப்பெரிய ஒரு ஜவுளி கடை வச்சிங்கன்னா, அதுவும் சேலை வியாபாரம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு வரும். இருந்த போதும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. குடும்ப வாழ்க்கையில் நமக்கு அந்த வேகத்தை அதிகப்படுத்தி விட்டுருவோம். சுக்கிரனின் காரகத்துவத்தை கவர்ந்து தன்னுடைய ஸ்டைல்னு சொன்ன அந்த போகக்காரன் இல்லையா, அவர் வந்து வேற மாதிரி எதிர்பார்ப்பார். அந்த வேற மாதிரி எதிர்பார்ப்பது ஆப்போசிட் பார்ட்டிக்கு அதில் உடன்பாடு வராது, ஈடுபாடு குறையும். அப்போ இவங்களுக்கு தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனை, திருமண வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை, ஒன்றிற்கு மேற்பட்ட கலத்தரம், இதில் ஏதாச்சும் ஒரு அமைப்பு வந்து அமையும். அதே மாதிரி வீடு, மனை, வாகனம் சார்ந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா லென்த்தி வாகனம், அதாவது வளர்த்தியாக இருக்கக்கூடிய வாகனம் வாங்குவாங்க. வாகனம் அடிக்கடி பழுதுபடும். அடிக்கடி டயர் டியூப்பெல்லாம் மாற்றுவாங்க. சரிங்களா. அடிக்கடி வந்து வாகனம் பழுதாகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. சரி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா ராகு சனி பகவானோட இணையிறார். கூடவே கூடாது. ஏற்கனவே சனி ஒரு முழு பாவகிரகம், ராகும் சேர்றாரு, கும்மி இருட்டு கிரகம். நான் ஒன்றை கொட்டினேன் நீ என்ன கொட்டுன அப்படிங்கிற கதையில் 2 பேர் சேர்ந்து அந்த பாவத்துக்கு எடுத்துருவாங்க. இங்கே மற்ற சுபகிரகங்களுக்கு சொல்லப்பட்டது வேற, ஆனால் இங்கே சனிக்கு பலன் சொல்லும்போது இவங்க 2 பேரும் ராகும் சனி எந்த வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் பாதிப்பு. இப்போ 8ஆம் இடம்னா அது எந்த வீடோ அதுக்குரிய பாதிப்பு உண்டு. 9ஆம் இடம்னா தகப்பனாருக்கு பாதிப்பு உண்டு. 4ஆம் இடம்னா 4ஆம் இடத்துக்கு பாதிப்பு உண்டு. உயிர் காரகத்துவத்தை முதலில் கெடுத்துரும். பொருள் காரகத்துவத்தில் பிரச்சனைகளோட வாழ வைக்கும். ராகு சனி 5ல் இருக்குன்னா குழந்தைங்க வந்து இருக்கும், பெண் குழந்தைகள் இருக்கும், ஆனால் ஆண் குழந்தையும் இருக்கும். இந்த குழந்தைங்களால நமக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து கொடுத்துரும். பூர்வீக சொத்தில் பெரிய பஞ்சாயத்து ஓடும். நீங்கள் தொட்டதெல்லாம் அப்படியே பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகும் பிரச்சனை. எதையோ பிடிக்க போய் எதையோ பிடிச்ச கதையான மாதிரி பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி போகும் ராகு சனி இணைவு. சரி, அதன் பிறகு ராகு கேது உடன் இணைய மாட்டார். ராகு சனியோட இந்த வீடியோ பதிவை வந்து நம்ம நிறைவு செய்யலாம். இது வந்து பொதுவான பலன். இந்த ராகு உடன் இணைந்த எந்த கிரகத்தையும் இன்னொரு சுபகிரகங்கள் எங்கேயாவது இருந்து பார்க்கிற பட்சத்தில்
இப்போ ராகு வந்து சூரியனோட இணைஞ்சிருக்கு, குருவின் பார்வையில் இருக்குது. முதலில் ஒரு பாதிப்பை கொடுத்து அதன் பிறகு யோகத்தை கொடுக்கும். இதுக்கு விதிவிலக்குகளும் இருக்குது. கீழே நிறைய கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. வழக்கம் போல் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவிக்கு நீங்கள் கொடுத்துருவர்களுடைய ஆதரவுக்கு நன்றி. நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கேள்வி 2 கேள்விக்கு 505 ரூபாய் கட்டணமும், ஒரு முழு ஜாதகம் பார்க்க 1010 ரூபாய் கட்டணமும் நம்ம வந்து நிர்ணயம் செஞ்சு வாங்கிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுசாக வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. நன்றி, வணக்கம்.